கொண்டு வந்து இப்படி வளர்த்துட்டேன். காக்கி கூக்கு காக்கி கூக்கு காக்கி கூக்கு காக்கி கூக்கு ஒரே பரவாயில்ல. ஊமை பிள்ளையா இருக்கு, என்ன செஞ்சாலும் செய்யலாம். ஊர்காலத்தை சொல்ல முடியாது. சரி, நீங்க சொல்லிட்டு இல்ல, எப்படினாலும் தோலை கவுத்துனாலும் அவதான் நினைச்சிருவாங்க. அதே இந்தாவா ஏலா ஏ பவதாரி ஏடி என் பொண்டாட்டி அடி அதே அடி கண்டார கோடாடி மேல அடி மேலி குண்டி அதே ஒன்னே தாண்டி வெக்க பான சூடு சொல்லணும் ஆறு மண்டே மூச்சியும் மோர கட்டி பாரு. நீ எல்லாம் சோத்திர பிச்சை எடுவாட்ட நாய அறிவில்ல ஒரு சூடு சொல்ல. நீ அக்கா வச்சு பிறக்கல ஒரு பொம்பளை பிள்ளை நிற்கும் போது இப்படித்தான் வந்து பேசுறியா? நீ இப்படித்தான் தேடி ஒன்னே வந்து ஒன்னே பேசுறாரு. நீ அவரை பேசுற இப்ப மனுஷனை பார்த்தா ரோஸ் வேணும். நீ உன்னைய பேசினா நீ கண்ணு கடிச்சு சாப்பியா? எனக்கு ரோஸ்ட் வேணும், இட்லி வேணும், தோசை வேணும். உனக்கு இருக்காது. உனக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன இருக்கு? பேசி என்ன பண்ண போறீங்க? ஒரு பொம்பளை பிள்ளைய பேசி நீ என்ன பண்ண போற? சபை நாகரிகம் தெரியும். சபை மரியாதை ரொம்ப முக்கியம். சபை இருந்து பேசு, சமயம் பேசு, பேசாது இருந்து பாருங்க. சபை அறிந்து பேசுறதுனால தாங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பெண்கள்னால உங்களுக்கு இந்த மேடையில மரியாதை கொடுத்து, நீங்க ஆண்ன்றனால உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஆணுக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் ஏன் விட்டு சாணுக்கு மரியாதை, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறனால தாய் குலத்துக்கு மரியாதை கொடுக்க போவேன். என் கூட பிறந்தது ஒரு பெண்ணு தான், என்னை கட்டிக்க போறது ஒரு பெண்ணு தான். ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கு தன்மகனை சார்புடைய கேட்ட தாய் ஒரு பெண்ணுதாமா. என் கூட பிறந்தது ஒரு ஆண்மகன், என்னைய பெற்றெடுத்தது ஒரு ஆண்மகன், என்னுடைய பிறந்தது ஒரு ஆண்மகன். கற்றவை கட்டப்பி நிற்காதற்கு தகான் இருக்காங்க. அகர முதல ஏத்தெல்லாம் அகரச்சிலைக்கு எழுதவும் இருக்கேன் தெரியுமா? காலைப்பி மாலைப்பி பேலாவிட்டால் சாமத்துப்பி தட்டி எழுப்பி விடுருக்கேன். செல்வத்தி செல்வம் அச்சல்வம் என்ன பச்சல்வா மரியாதை மரியாதை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன். நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன். வந்தா 90 வயசு கிளம்பினாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்தா 120 கிளம்ப வந்தாலும் வேணும்னு சொல்ல மாட்டேன். உனக்கு 120 கிளம்பி தாண்டி வாப்பேன். என்ன வெல்றேன் போக பேசாம தேவையில்லாம பேசி வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு போயிடாதீங்க. செவரட்டி அந்து போயிடும். யாரு இன்னும் தடிச்சு போயிட போறான். அருங்கல் தெரிஞ்சு போயிடும். மூக்கால் நட்டை தடிச்சு போயிட போறான். நாவக்கொட்டை எரிவிட்டு போயிடும். உங்க கண்ணை பிடிக்கி நோண்டி விட்டு போயிடும். போஸ்ட் ஆபீஸ் ரெண்டா போடுங்க. நான் அடிக்க ரெடி ஆப்பாய் நாள தடிச்சு போக போறேன். உனக்கு போற ஒல்ல உங்க தாத்தா விட்டு கவுச்சர் புண்டுக்கலையே. நான் அடிக்க அடியில ஒப்பத்த விட்டு உள்பாவட டர்புண்டுக்கலையே போறேன். ஆறு கிண்டி கலந்தும் கிண்டி எடுத்து விடுவேன். நான் குடுக்குற குடும்பமே குண்ண குடுக்க அண்ணன் கவுரி எடுத்து போயிருவீங்க. குத்தி விட்டா கொட்டைக்கு மேல வந்து கோய்தா இங்க குடுக்குற குடுல ஒப்பத்த அண்டை கட்டி போக போறேன். ஏய் அப்பட்ட போகாத. எங்க அப்பட்டாட்ட போகாத. எங்க அப்பட்ட போறீங்க 100 நாள் வேலை பார்த்துட்டு. எங்க அப்பட்டாட்ட போறீங்க 200 நாள் வேலை பார்த்துட்டு போறீங்க. ஏய் போயா போடி. போடா என்ன போயா. போடா என்னையா? எவ்வளவு தைரியம். பொம்பளை சீப்பா பாரு கிக்கு காலையில போய் பூசில போடா வெண்ணென்னுக்கா குடும்ப புக்குல ஆயி ஒரு பொம்பளை கேட்கிறவரு போடா வெண்ணென்னு. ஏண்டா உனக்கு ஏண்டா உன்னைய வெட்டிக்கார நாய். ஏண்டா விளங்காதவள உன்னைய கேட்டிருக்க என்னைய சொல்ல. லட்சண பேசுது நாளைக்கு ரெண்டு செத்துற வேலை. என்னைய கேட்க சொல்ல பாவாடை கிழிஞ்சேன். ஆமா மைத்த புடுங்க நீங்க. ஏனாங்க மேடம் ஏற்கனவே கிழிஞ்சிருக்கு கிழிஞ்சு போறேன். உங்க வேலையெல்லாம் பாருங்க. என்ன பண்ணா கிழிஞ்சு போட்டு வருவேன் எப்படி வேணாலும் ஆம்பளை மரியாதை நம்ம போட. நீங்க பொம்பளை மரியாதை இல்லாம போடின்றீங்க. போடின்னு கேட்பேன். நான் போடான்னு கேட்பேன். அப்ப நான் போடி வாடி நான் போட வரேன். நீ வருவியா? நீ ஆள் பார்க்க வாடா. இங்க போட வாடா.
போட வாடான்னு வேணா. பேச்சுக்கு பேச்சா பேச்சுக்கு பேச்சு. மூச்சுக்கு மூச்சா மூச்சு வீச்சுக்கு வீச்சு. அப்ப நான் ஒண்ணும்பே நான் ரெண்டும்பே. நான் மூணும்பே நான் நாலும்பே. நான் பெட்டிம்பே நான் முருகம்பே. நான் ஆறும்பே நாலம்பே. நான் ஆம்பே நான் உன்னை பிடிச்சி ஊம்பேன்னு சொல்லு கன்றாவி அதுக்கு நல்ல ஆளுதே வேணும். நீ வந்து என்ன பண்ண போற? நல்லா ஆளை பார்த்து எடை போடாத நீங்க ஆளை பத்தி இடம் போடுறாதீங்க. தொழிலை பத்தி இடம் போடுங்க முதல்ல. உளி சின்ன உளிதான் பெரிய மலையவே உட செஞ்சிருவேன் உன்னைய கொடையிறதுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். கஷ்டப்படா அதிகமா ஆமா. சரி. வாயில வச்சு பாரு விச்சு விச்சு உன் கலவாயை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதோ முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 32 பல்லையும் தட்டி எரிஞ்சு போயிருவேன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்து முடிய போற நான் உங்களை. ஏன் கோழி கடையில வேலை பார்த்தியா நீ என்ன மாட்டுக்கறியில வேலை பார்த்தியா? நான் பார்க்கலையே அப்புறம் எதுக்கு பல்லாவோட பேங்குற? பொம்பளை ஆம்பளைக்கு அடங்கி போகணும் முத ஒரு ஆம்பளை போய் பொம்பளைக்கு அடங்கி போக முத. சாதிக்க பிறந்தவன் ஆம்பளை சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள். சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள். ஒரு குடும்பத்துல பொம்பளை அதிகமா பேசினா அட்டை தரித்திரியான் ஆம்பளை பேசினா சரித்திரான் யாரு சொன்னது? பெண்கள் பேசுறது நீங்களா சொல்லிக்கிறீங்களா? உண்மைதான் பெண்ணாக்கப்பட்ட பேசுனா மட்டும்தான் இந்த காலத்துல பொழைக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க முத. நீங்க பொழைச்சு சாதனை பண்ணி வாய் உள்ள பிள்ளைதான் பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதான் வாயில உள்ளதே எங்க வேணாலும் பழைக்க சாதனை படைச்சவனே ஆம்பளைதாமா சாதிக்க பிறந்தது பெண்கள். அப்படியா சாதனை பண்ணது பெண்கள். சாதனை சாதிச்சுக்கிட்டு இருக்காத பெண்கள். வரலாறு படைத்தவன் ஆண்கள் வரலாறுக்கு எடுத்துக்காட்டு ஆண்கள் அலங்காநல்லூர்னா என்ன ஃபேமஸ் என்னப்பா? அலங்காநல்லூர்னா என்ன ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுல என்ன மாடு விடுவாங்க காளமாடு. காலமாடு தானே ஆமா. ஏன் பொட்டை மாட விடல ஏன்? வாடி வாசல தான் பண்ண நீ சாணி போட்டுருவ அதுக்கு தான் அள்ளி போட நீ இருக்கா? இந்த நாடகம் முடியுது மாட்டு வண்டி பந்தயம் ஆமா. 1.5 லட்சம் ரூபாய் இந்த மாட்டு வண்டியில என்ன மாடு விட்டுவாங்க காளமாடு. ஏன் பொட்டை மாட புட்டல ஏன் புட்டல? சாரதி குடியில ஓட்டையிலேயே வேற மாட்டை நோக்கிடுவேன் ஆமா. அது உண்மைதானே மேல இருக்கிற சூரியன் யாரு மேல இருக்க சூரியன் என்பது ஒரு ஆண்மகன். ஆம்பளை கீழே இருக்கிற தாமரை தான்மறைன்றது ஒரு பெண். தாமரை எப்படி இருக்கும் முட்டாக இருக்கும். ஒட்டா இருக்கும் ஆமா. எப்ப விரியும் சூரியன் வந்தா விரியும். சூரியங்கிற ஆம்பளை விட்டா தாண்டி ஒரு தாமரை விரியும் மேல இருக்கிற சந்திரன் யாரு சந்திரன்றது வந்து ஒரு ஆண்மகன். கீழே இருக்கிற அள்ளி அள்ளின்றது ஒரு பெண். அள்ளி எப்படி இருக்கும் முட்டாக இருக்கும். ஒட்டா இருக்கும் எப்ப விரியும் சந்திரன் வந்தா அந்த அள்ளி விரியும். சந்திரங்கிற ஆம்பளை ஒளி விட்டாத்தே அள்ளி விரியும் ஓ. மேல இருக்கிற வர்ணமாவே யாரு வர்ண பகவான் என்பது ஒரு ஆண்மகன். கீழே இருக்கிற பூமாதேவி பூமாதேவி ஆத்தா பெண்ணு. பெண்ணு எப்படி இருக்கப்ப பெண்ணு வந்து வறண்டு போயிருக்க. வறண்டு போயிருக்க எப்ப குளிரும் மழை வந்தா குளிரும். வர்ணமாவே தண்ணியை விட்டாத்தே உன் பூமாதேவி குளிரும் அப்படியா? ஒரு வீட்டுல யார் சொல்ல யார் கேட்கணும் அப்ப இவங்களெல்லாம் விட்டு நீங்க வேடிக்கை பாப்பீங்க. வர்ணமாவான சொன்னமா இவங்கள சொல்லல எல்லாத்தையும் தான் நாங்களும் சொல்றோம். எல்லாத்தையும் விடக்கூடாது ஒருவனுக்கு ஒரு திங்கிறது வாழ்க்கை அப்படி பாருங்க போது நீங்க பேசுங்க முதல்ல. வர்ணமாவான விட்டா இது வரையா அதை விட்டா இது பொழக்கும்னு நீங்க ஏன் பேசுறீங்க? நான் சொன்னது ஒருவனை தான் சொன்னேன் சூரியன் ஒருத்தனை சொன்னேன் அதை மட்டும் பேசுங்க. சந்திரன் ஒருத்தனை சொன்னேன் அப்புறம் ஏன் வர்ணமாவா ஒருத்தனை சொன்னேன் ஆமா. இவங்களெல்லாம் விட்டுக்கிறிய நான் இவங்களெல்லாம் சொல்லல. அது இயற்கை சூரியன் சந்திரன் வர்ண பகவான். சூரிய சந்திரன் வர்ணமாவே இயற்கை ஆ. சண்முகராசா செயற்கை ஓ. இத தெரிஞ்சுக்க நீ நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இந்த இடத்துல பேசி சமாளிக்க என்ன பண்ற நீ இந்த இடத்துல நான் வியாபாரம் பாக்குறேன். பிசினஸ் பண்றீங்க Yes. என்ன பிசினஸ் நம்பதான். ஓ நவதானியம் நவதானியம் நவம்னா எத்தனைமா 9. தானியங்கள் ஆமாங்க. இந்த 9 தானியத்துல ஒரு தானியத்தை எனக்கு தரலாம் நானும் ஏன் காசு கொடுத்து எது? காசு கொடுத்தா தெரியும் நவதானியம்ன்றது என்ன மொத்தமா சரி நானே வியாபாரம் பாக்குறேன் ஆமா. என்ன வியாபாரம்? நான் வந்து சூப்பர் வியாபாரம் அப்படி ஒரு உங்க வியாபாரம். நவதானியம் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு பயன்படும் ஆமா. ஆனா நான் வச்சிருக்கிற பழமும் கும்பாபிஷேகத்துக்கு பயன்படும் என்ன பழம்?